காட்டில் கடத்தப்படும் கைக்குழந்தை. காணாமல் போன சேதுவின் குழந்தை மீட்கப்படும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சேது கிட்ட இருக்கிற குழந்தைய வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு வந்துட்டு கருப்பு, மலர், அப்புறமா மோகனா 3 பேரும் போயிருக்காங்க. அங்க போயிட்டு குழந்தைய மோகனா வந்துட்டு நர்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. நர்ஸ் வந்து உள்ள ஒரு ரூம்ல படுக்க வச்சிருக்காங்க. அப்போ ஒரு பாட்டி வந்துட்டு அந்த குழந்தைய எடுத்துட்டு போயிடறாங்க. இது இவங்க யாருக்குமே தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு நர்ஸ் வந்துட்டு பாக்குறாங்க. குழந்தைய காணுமே அப்படின்னு சொல்லிட்டு போய் கேக்குறாங்க. மோகனா கிட்டையும் கருப்பு கிட்டையும் குழந்தைய காணோம், நீங்க எது எடுத்தீங்களா அப்படின்னு. நாங்க எங்க எடுத்தோம், உங்ககிட்ட தானமா குழந்தைய கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறிட்டு இருக்காங்க. அப்போ கருப்பு என்ன பண்றாருன்னா சேதுவுக்கு ஃபோன் பண்றாரு. சேதுக்கு ஃபோன் பண்ணிட்டு குழந்தைய காணோம் சேது அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆச்சு, எங்க கொண்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கும்போது அதான் ஹாஸ்பிட்டல் தானே வந்தோம், ஹாஸ்பிட்டல்ல இருந்தே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்றாரு. அதுக்கப்புறமா சேது வந்துட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த தமிழ்ச்செல்வி தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்ணி நீயும் உங்க அப்பாவும் சேர்ந்து தானே குழந்தைய கடத்திட்டீங்க, என் பிள்ளை எங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. எங்க குழந்தை எங்க என்கிட்ட கேட்கறீங்க, உங்ககிட்ட தானே இருக்கு, என்கிட்ட இருந்து என் பிள்ளையை பிரிச்சு வச்சுட்டு இப்ப என்கிட்ட எங்க குழந்தைன்னு கேட்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்கறாங்க. அப்பதான் அவங்களுக்கு புரியுது, அப்ப குழந்தை உங்ககிட்ட இல்லையா, எங்க போச்சு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அழுகுறாங்க. ஐயோ என் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு சரி தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடிட்டு இருக்காங்க. சேதுவோட கல்யாணத்தப்ப வந்துட்டு அந்த அப்பத்தா குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த ஃபோட்டேஜ் வச்சு எல்லாத்துக்கிட்டவே இந்த குழந்தைய வரும் பாத்தீங்களா, குழந்தைன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க தமிழ்ச்செல்வியும் எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு குழந்தைய பாத்தீங்களா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல சிசிடிவி ஃபோட்டேஜ் செக் பண்ணி ஒரு பாட்டி எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை தேடிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா வந்துட்டு சேது வந்து குழந்தைய தேடி கண்டுபிடிப்பாரா, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, குழந்தை கிடைச்சிருமா இல்ல கிடைக்காதா, இது யார் இந்த வேலையை பார்த்தது, இப்படி குழந்தைய கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது யாரு அப்படிங்கறது எல்லாமே இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.